வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தொடர் கனமழை காரணமாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை. செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளித்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் உத்தரவு. புதுச்சேரியில் அனைத்து பள்ளிகளுக்கும் இன்று விடுமுறை. கனமழை எச்சரிக்கை காரணமாக அம்மாநில கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அறிவிப்பு. சென்னை மாவட்டத்தில் மட்டும் அண்ணா பல்கலைக்கழகம் மற்றும் அதன் உறுப்பு கல்லூரிகளுக்கு இன்று நடைபெற இருந்த செமஸ்டர் தேர்வு ஒத்திவைப்பு. சென்னை பல்கலைக்கழகத்திலும் செமஸ்டர் தேர்வு ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிப்பு. நீலகிரி, ஈரோடு, கோவை மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட். திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, நெல்லை உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அறிவிப்பு. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பலத்த காற்றுடன் விடிய விடிய வெளுத்து வாங்கிய கனமழை. இரவு முழுவதும் கொட்டி தீர்த்த கனமழையால் சாலைகளில் பெருக்கெடுத்த வெள்ளம். டித்துவா புயல் காரணமாக சென்னையில் 2 நாட்களாக இடைவிடாத கொட்டி தீர்க்கும் கனமழை. ஓய்வின்றி சென்னையை புரட்டி எடுக்கும் கனமழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. தொடர் கனமழையால் சென்னை புரசைவாக்கத்தில் 80 ஆண்டுகள் பழமையான அடுக்குமாடி குடியிருப்பு மேற்கூரை இடிந்து விழுந்து விபத்து. இட்லி கடை நடத்தி வந்த பெண் உள்பட 5 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி. திருவள்ளூர், நாகை உட்பட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் மீண்டும் கனமழை. ஏற்கனவே விளைநிலங்களில் உள்ள மழைநீர் வடியாத நிலையில் மீண்டும் மழை பெய்ததால் விவசாயிகள் கவலை. தூத்துக்குடி மாவட்ட விசைப்படகு மற்றும் நாட்டுப்படகு மீனவர்கள் இன்று முதல் மறு அறிவிப்பு வரும் வரை மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம். கனமழை எச்சரிக்கை காரணமாக மீனவர் நலத்துறை உத்தரவு. சென்னை பாலவாக்கம் பகுதிகளில் 3 நாட்களாகியும் வடியாத மழை நீர். மழை நீர் வீடுகளுக்குள் புகுந்ததால் குடியிருப்பு வாசிகள் அவதி. சென்னை மாதவரம் சின்ன ரவுண்டானா செங்குன்றம் சாலையின் இரு பக்கமும் மழைநீர் சூழ்ந்ததால் வாகன ஓட்டிகள் அவதி. மழை நீரை அப்புறப்படுத்தும் பணியில் மாநகராட்சி ஊழியர்கள் மும்முரம். சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள சுங்கச்சாவடியில் சூழ்ந்து நிற்கும் மழை நீர். குளம் போல் தேங்கி நிற்கும் தண்ணீரில் தத்தளித்து செல்லும் வாகனங்கள். சென்னை வியாசர்பாடி முல்லை நகரில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு. மழை வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளை பார்வையிட்டு நிவாரணப் பணிகள் குறித்து கேட்டறிந்தார். டித்துவா புயல் காரணமாக தஞ்சாவூர் மாவட்டத்தில் 13,137 ஏக்கர் நெற்பயிர்கள் பாதிப்பு. நெற்பயிர்கள் கணக்கெடுப்பு பணியில் ஈடுபட்டுள்ள வேளாண் அதிகாரிகள் தகவல்.
புதுச்சேரியில் விஜய் ரோட் ஷோவுக்கு அனுமதி இல்லை என டிஐஜி சத்யசுந்தரம் அறிவிப்பு. வேண்டும் என்றால் திறந்த வெளியில் பொதுக்கூட்டம் நடத்திக் கொள்ளலாம் என விளக்கம். புதியவர்கள் யார் வேண்டுமானாலும் கட்சி தொடங்கலாம், ஆனால் யார் நன்மை செய்வார் என்று சிந்தித்து மக்கள் வாக்களிக்க வேண்டும். கள்ளக்குறிச்சியில் தாவேக தலைவர் விஜயை மறைமுகமாக சாடிய பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன். பாமக தலைவராக அன்புமணியை ஏற்றதை எதிர்த்து டெல்லி உயர்நீதிமன்றத்தில் ராமதாஸ் தரப்பில் மனு தாக்கல். தங்கள் தரப்பு கொடுத்த அசல் ஆவணத்தை ஆராயாமல் தேர்தல் ஆணையம் தவறான முடிவெடுத்துள்ளதாக குற்றச்சாட்டு. முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கொச்சி வழியாக டெல்லி பயணம். தனி கட்சி தொடங்கும் பணியை தொடங்க உள்ளதாக தகவல். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு அதிகாலையில் ஏற்றப்பட்ட பரணி தீபம். கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம். நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் கார்த்திகை தீப திருவிழா இன்று கோலாகலம். மாலை 6 மணிக்கு மேல் 2668 அடி உயர மலை உச்சியில் தீபம் ஏற்றி பக்தர்கள் வழிபாடு. கார்த்திகை தீப திருவிழாவையொட்டி திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு இன்று உள்ளூர் விடுமுறை. மழைக்காலம் என்பதால் பக்தர்கள் நலன் கருதி இன்று மலை ஏறவும் தடை விதிப்பு. திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றுவது தொடர்பான தீர்ப்பை அரசு அமல்படுத்தக்கூடாது என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தல். உடனடியாக மேல்முறையீடு செய்து மாற்று தீர்ப்பை வாங்க வேண்டும் என சண்முகம் கோரிக்கை. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் கார்த்திகை தீபம் ஏற்ற அனுமதி வழங்கப்பட்ட தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு. தனி நீதிபதியின் அனுமதியை எதிர்த்து கோயில் நிர்வாக அதிகாரி தரப்பில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை அமர்வில் மனு தாக்கல். டெல்லி சிறப்பு பிரதிநிதி AKS விஜயனின் தஞ்சை இல்லத்தில் 88 சவரன் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம். 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு மர்ம நபர்களை தேடும் பணி தீவிரம். பிரசித்தி கோட்டாறு தூய சவேரியார் பேராலய தேர் திருவிழாவை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு இன்று உள்ளூர் விடுமுறை. விடுமுறையை ஈடு செய்யும் விதமாக வரும் 6ஆம் தேதி வேலை நாளாக அறிவித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவு.